அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றாங்க. இப்ப நெறைய மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி, என்ஐடி மாரியான ஒரு உயர்தரமான கல்வி நிறுவனங்கள்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு ஒரு ஆசை இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் போய் படிக்கணும்னா நம்ம வந்து ஜேஇஇன்னு ஒரு எக்ஸாம் எழுதுனா தான் போய் படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கோம். இந்த ஜேஇஇ எக்ஸாம் எழுதாமையும் ஐஐடி மற்றும் என்ஐடி மாரியான கல்லூரிகள்ல படிக்க முடியும். அது எப்படி படிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஐஐடி, என்ஐடினாலே பெரும்பாலும் இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும் தான் இருக்குங்கிறது இங்க இருக்கவங்களோட பெரும்பான்மையான மக்களோட கருத்து. ஆனா ஐஐடி, என்ஐடில இன்ஜினியரிங் கோர்சஸ் இல்லாம மற்ற சில கோர்சஸ்களும் குடுக்குறாங்க. அந்த மற்ற சில கோர்சஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து 4 இயர் இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த டிகிரி எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, பிஎஸ்சி, பிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஎஸ்சிங்கிறது ஒரு 3 வருட படிப்பு. நீங்க பிஎட தனியா படிக்கணும்னா 2 வருஷம் படிக்கணும். பட் இத 2யும் இப்ப கம்பைன் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3+1ங்கிற கேட்டகரியில 4 வருட ஒருங்கிணைந்த படிப்புகள்னு சொல்லி இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு குடுக்குறாங்க. ஸோ இத வந்து பிஎஸ்சி, பிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி, பிஎட் க்கான இன்டகிரேட்டட் கோர்சஸ்ல சேர்றதுக்கு ஜேஇஇ எக்ஸாம் எழுத தேவையில்ல. பட் அதுக்கு பதிலா நீங்க எழுத வேண்டிய இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சிஇடின்னு சொல்லுவாங்க. என்சிஇடினா நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமா இந்தியாவோட தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள்ல நீங்க இந்த 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ்ல போய் சேர முடியும். ஓகே. இந்த என்சிஇடி வரக்கூடிய 2026, 27வது அகாடமிக் இயருக்கான என்சிஇடி எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இந்த தேர்வை யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு தான் நடத்துறாங்க. இந்த வருஷத்துக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 10, 2026ன்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோங்கிறது தான் விஷயங்க. இதுல வந்து நீங்க ஜெனரல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ₹1250 ஓபிசி, என்சிஎல் மற்றும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களா இருந்தீங்கன்னா ₹1000 எஸ்சி, எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா ₹650 பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா நான் வந்து என்ஐடி திருச்சியை விசிட் பண்ணியிருந்தேன். அப்ப அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப இந்த இன்டகிரேட்டட் பிஎஸ்சி வித் பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து பேசினேன். அப்ப அவங்க சொல்றாங்க, சார் இங்க இந்த கோர்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஈவன் நீங்க டீச்சிங் லைன் போறதுக்கு மட்டும் தான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு கிடையாது. நிறைய மத்திய அரசோட வேலைகளுக்கு போறதுக்கும் நீங்க வந்து இந்த கோர்சஸ யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் அவங்களோட சயின்ஸ் எக்ஸிபிஷன் போயிருந்தப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததே இந்த சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிற அந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்டால்ஸ்ல தான் அவங்க இருந்தாங்க. அப்ப சொல்றாங்க இத அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்சஸ் முடிக்க அதுக்கு தகுந்த மாதிரியான மத்திய அரசோட நிறுவனங்கள்ல போய் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்க பிஎஸ்சியில் என்னென்ன கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, பிசிக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, கெமிஸ்ட்ரி ப்ரொவைட் பண்றாங்க, மேத்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, பயாலஜிக்கல் சயின்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு சார் நான் வந்து பிஎட் படிக்க விருப்பம் இல்லைன்னா, நீங்க 3 வருஷம் பிஎஸ்சி மட்டும் முடிச்சுட்டு கூட வந்து நீங்க வித்ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாரி இன்னொரு விஷயமும் கேட்டேன். சரி நீங்க இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கிறீங்க. அப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் அளவுக்கு உங்கள ட்ரீட் பண்ணுவாங்களா? இல்ல உங்கள தனியா வந்து ட்ரீட் பண்ணுவாங்களான்னு கேட்டா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் ஒண்ணு தான், ஆர்க்கிடெக்சர் படிச்சாலும் ஒண்ணு தான், பிஎஸ்சி, பிஎட் படிச்சாலும் ஒண்ணு தான். என்ஐடிய பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே கிடையாது. பர்ட்டிகுலரா என்ஐடி திருச்சியில கிடையாது அப்படிங்கிற மாரி ஸ்டூடண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் தமிழ்நாட்ட சேர்ந்த நெறைய மாணவர்களுக்கு தெரியறதில்ல. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி வந்து நம்ம ஜோசா கவுன்சிலிங் அதாவது இன்ஜினியரிங் சேர்றதுக்கான கவுன்சிலிங்ல என்ஐடி திருச்சியில தமிழ்நாடு மாணவர்களுக்கு 50% ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குதோ, அதே மாரி இந்த என்சிஇடி எக்ஸாம் எழுதி பிஎஸ்சி, பிஎட் கோர்சஸ்க்குமே 50% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டால ஒதுக்குறனால நெறைய தமிழ்நாடு மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த டைம் போயிருந்தப்ப நான் பார்த்து பேசின மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி, பிஎட் படிக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வேற வேற டிஸ்ட்ரிக்ட் நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட் இது மாரி நெறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் நீங்க என்ஐடில ஜாயின் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, தாராளமா இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம்.
நம்ம ஏதோ ஒரு கல்லூரியில படிக்கிறதுக்கு இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்துல பிஎஸ்சி, பிஎட் படிக்கிறது கண்டிப்பாவே பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 10, 2026. இந்த மாதிரி கன்டினியூஸான உயர்கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.